1976 குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி இப்போது வரையும் திரையுலகில் தனது திறமையை வெளிப்படுத்தி வருகின்றார். இவர் தமிழ் திரையுலக கதாநாயகிகளுக்கு பின்னணி குரல் கொடுத்தும் வருகின்றார். இவர் தமிழக அரசின் கலை மாமணி விருது மற்றும் 2017ஆம் ஆண்டு வனிதா விருது பெற்றவர். இவர் ஒரு சிறந்த எழுத்தாளர், பாடல் ஆசிரியர், சமூக ஆர்வலர், திரைப்பட இயக்குனர் என்று அனைத்து புகழ்ச்சிகளுக்கும் சொந்தக்காரரான நமது சிறப்பு விருந்தினர் திருமதி ரோகிணி அவர்களை சிறப்புரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். நல்லா கைய தட்டுறவங்களுக்கு சிறப்பு பரிசு உண்டு. இந்த மதிய வேளையில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லோருக்கும் வணக்கம். இந்த DDHRF இல்லையா, இது செய்து கொண்டிருக்கின்ற 8 ஆண்டு காலமாக 9வது ஆண்டுக்குள் அடியெடுத்து வைக்கின்ற செய்து கொண்டிருக்கின்ற பணி என்ன அப்படி என்பதை பற்றி எனக்கு சொல்லியிருந்திருக்காங்க. மிகவும் முக்கியமான ஒரு பணி அப்படின்றது எண்ணுக்கப்படுகிறது. ஏனென்றால் ஒரு நிறைய மனிதர்களை ஒருங்கிணைக்கும் ஒரு இடத்திலும் அவர்களுக்கு என்ன நேருகிறது என்பதை தீர்மானிக்கும் இடத்திலும் இருக்கிறவர்கள். நாங்கள் எப்போவுமே எதையாவது சொல்லணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த பாலிசி மேக்கர்ஸுக்கு தான் நான் அட்ரஸ் பண்ணுவோம். இந்த பாலிசி மேக்கர்ஸ், உங்களுடைய பாலிசிஸ் இப்படி இருக்குது, ஒன்று அதில் இருக்கிற தவறுகள் என்ன, இல்லை அதை நீங்கள் செயல்படுத்துறதுல நடக்கிற அந்த லூப் ஹோல்ஸ் என்ன, அது எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆக மாட்டேங்குது அப்படின்றத பற்றி தான் பேசிக்கிட்டே இருப்போம். அப்படியான மிக மிக முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறவங்க நீங்கள் எல்லாருமே. பாலிசி மேக்கர்ஸ் அப்படின்றது வெறும் ரூல் மேக்கிங் மட்டும் கிடையாது, அந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் செயல்படுத்துகிறது என்பது தான். ஏன்னா ரூல்ஸ் நிறையவே இருக்குது, அதெல்லாம் செயல்பட்டு இருந்தால் இந்நேரம் இங்கே உட்காந்து பேச வேண்டிய அவசியமே இருந்திருக்காது அப்படின்றது தான். ஏன்னா சட்டங்கள் இருக்குது, எதில் சட்டம் இல்லை, யாருக்கு பாதுகாப்பான சட்டம் இல்லை? பெண்களுக்கு பாதுகாப்பான சட்டம் இருக்குது, மாற்றுத்திறனாளிகளுக்கு பாதுகாப்பான சட்டங்கள் இருக்குது, வேற்று பாலினத்தவர்களுக்கு எல்லாருக்குமே ஆன சட்டங்கள், மனிதர்களுக்கான சட்டங்கள் இருக்குது. எந்த அடுக்கில் இருந்தாலும், எந்த வர்க்க பேதத்தில் இருந்தாலும், பின்தங்கி இருக்கிற இடத்தில் இருந்தாலும் அனைவருக்குமான சட்டங்கள் இருக்குது. ஆனால் அவை யாவும் அமல்படுத்தப்படுவதில்லை என்பதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு ட்ராபேக், நம்ம நாட்டினுடைய மிகப்பெரிய ட்ராபேக் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை செயல்படுத்துறதுக்கான ஒரு விஷயம் என்ன வேண்டியிருக்கு நமக்கு அப்படின்னா, அதுக்கான மனம் இருக்க வேண்டும் அப்படின்றது. வேறு எதுவுமே. அந்த மனம் எப்படி வரும்? ஒரு சின்ன உதாரணமே சொல்லிக்கிட்டு நான் அவங்க பேர் மறந்துட்டேன், அபிராமி. அவங்க ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஸ்கூல் ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கான ஒரு ஸ்கூல். பிகாஸ் அவங்களுக்கு ஒரு குழந்தை அந்த மாதிரி. அப்போ அவங்களுக்கு அதனுடைய வலிகள் உணர்ந்திருக்காங்க. இந்த இடத்துல என்ன மாதிரி தாய்களுக்கு, பெற்றோர்களுக்கு, என் குழந்தை மாதிரி இருக்கிற குழந்தைக்கு என்ன தேவை இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷனோட, ஃபஸ்ட் ஹேண்ட் ஃபீலோட அவங்க வந்திருக்காங்க. அந்த வலி உணர்ந்திருக்கிறதுனால தான் அது செய்ய முடியுது. அப்போ அங்கே மனம் எங்கே வந்ததுன்னா, அந்த மனத்துக்கான எல்லா தேவையும் இந்த சூழல் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றது. ஆனால் மற்றவங்களுக்கு அதெல்லாம் இல்லாததுனால ஒரு ரூல் அப்படின்னு இருக்கும்போது அது ரூலாகவே பார்க்கப்படுவதும். இப்போ பெண்களுக்காக பெண்களே தான் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நாங்கள் தான் பேசணும். ஏன்னா எங்களுக்கு தான் பேச வேண்டிய அவசியம் இருக்குது. எங்களுக்கு தான் காலையில் தோசை மாவு எடுத்து வெளியூருக்கு ஒரு 3 நாள் இங்கே வந்திருக்கிறவங்க கூட ஃபோன் பண்ணி கேட்பாங்க, ஏம்மா என்னுடைய சாக்ஸ் எங்கே வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்குற ஃபோன் கால்ஸ் எல்லாம் நாங்கள் தான் ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கு. 2 நாள் நீ போயிட்டு வந்துட்டிய அப்படின்னா நீங்கள் வருஷம் முழுக்க எத்தனை நாள் போயிட்டு வரீங்க, அதுக்கு கணக்கு இருக்கா அப்படின்னு எங்களுக்காக யாரும் கேட்க மாட்டாங்க. நாங்கள் கேட்க ஆரம்பித்தது ரொம்ப 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 லேட்டாக ஆரம்பிச்சிருக்கோம்.
அதனால எங்களுக்காக நாங்கள் பேச வேண்டியிருக்கு. அதுக்கு நீங்கள் வந்து ஃபெமினிசம் பேர் வச்சுக்கோங்க, அதுக்கு நீங்கள் வந்து ஏதாவது இன்க்ளூசிவ்னஸ்ன்னு பேர் வச்சுக்கோங்க. பட் இன்க்ளூசிவ்னஸ்ன்னு பேர் வச்சு வேலை பண்ண வேண்டிய இடத்துல இருக்கோம் அப்படின்றது தான் வந்து இன்னும் நம்மளுடைய சமூகத்தினுடைய உண்மை. அந்த உண்மையை நாம் வந்து ஃபேஸ் பண்ணாமல் நம்ம சமூகம் முன்னேற்றம் அடைவது அப்படின்றது எல்லாரும் எல்லாருடைய முன்னேற்றமும் தான் முன்னேற்றம். நம்ம வீட்டில் ஒரு எங்கள் அப்பா அம்மாவுக்கு தான் நாங்கள் 7 பேர். அந்த 7 பேரில் ஒரு குழந்தை நல்லா இல்லைன்னாலும் அந்த அப்பா அம்மாவுக்கு வருத்தம் தானே, அப்படி தானே இருக்கணும். நம்ம சமூகம் வந்து ஒரு குடும்பம் அப்படின்னா அதில் ஒரு சாரார் முன்னேறவில்லை அப்படின்றாலும் வருத்தப்படணும். அதற்காக நாம் வந்து என்ன செய்யணும் அப்படின்றத யோசிக்கணும் அப்படின்றது தான் நாம் இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்றது. ஸோ எது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமாக உங்களுடைய நிலையில் இருக்கிறவங்கெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி நான் இங்கே சொல்லணும்னு நினச்சிட்ருக்கேன். ஒரு முதலீடு நடக்குது. அந்த முதலீட்டை திரும்பி பெறுவதற்காக ₹1 முதலீடு பண்ணாலும் அது முதலீடு தான். அதுக்கான ரிட்டர்ன்ஸுக்காக தான் முதலீடு பண்ணுறாங்க தவிர யாருக்குமே சர்வீஸ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. சர்வீஸ் ஒரு பக்கத்தில் நடந்துகிட்ருக்கு. லைக் ஸ்பெஷல் சில்ட்ரன் ஸ்கூல் இருக்கட்டும், இல்லை நம்ம வந்து நிறைய அந்த மாதிரி நாங்கள் பேனியன் அப்படின்ற ஒரு அமைப்புக்காக நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மென்டலி இல் அண்ட் டெஸ்டிடியூட் விமனுக்காக நடத்தப்படுகிறது. இதெல்லாமே வந்து ஒரு சாரார் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்கள் எந்த விதமான எதிர்பார்ப்புமே இல்லாமல் எந்த விதமான பலனும் தேவையில்லை எங்களுக்கு அப்படின்னு ஒர்க் பண்ணுறோம். ஆனால் மிக முக்கியமாக நாம் எல்லாருமே வந்து வேலை பண்ணுறதோ எல்லாமே என்னென்னா ஒரு விதமான முதலீடு நடக்குது. அந்த முதலீடுக்கு என்ன ரிட்டர்ன் கிடைக்குது அப்படின்றது. நம்ம முதலீடு என்னவா இருக்குது? நம்ம டைம், நம்ம உழைப்பு இல்லையா? ஆனால் வந்து இது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறதுக்காக, இது எல்லாத்தையும் கொண்டு போகிறதுக்காக சோ கால்டு முதலாளி அப்படின்ற இப்போ ஒரு முதலாளின்னு ஒரு வார்த்தையை வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க. நம்ம தோழர் எங்கள் காமராஜ் தோழர் வந்து அவரும் அந்த வார்த்தை யூஸ் பண்ணினதில் எனக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம என்ன பழக்கி வச்சுருக்கோம் அப்படின்றது தான். யார் முதலாளி அப்படின்னு கூப்பிடணும். உங்களுக்கு வந்து அந்த முதலாளி சாதாரணமாக செய்ய வேண்டிய விஷயத்தையே செஞ்சாலே வந்து அவர் மிகப்பெரிய மகானும் கடவுள் தான், வேறு யாருமே இல்லை அப்படின்றது தான். அப்போ கடவுள் வந்து உங்களுக்கு அது செஞ்சுட்டான் அப்படின்னா அதுக்கு எதிர்பார்க்காத ஒரு ஐடியா. அது நமக்கு அந்த கடவுள் வந்து அப்படியான ஒரு ஆளாக இருக்க மாட்டார், இல்லைன்னா அப்படி ஒரு பவராக இருக்க மாட்டார் அப்படின்னு நான் நினைக்கிறோம். இருக்க மாட்டா அப்படின்னு கூட நம்ம நினைக்கிறோம். அது ஏன் வந்து ஆணாக தான் இருக்கணும் அப்படின்னு. பட் த திங் இஸ், நம்ம ஒரு ஐடியாவை வந்து இந்த மனித குலத்துக்கு பழக்கப்படுத்தி வச்சுட்டோம். இந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்படி மரியாதை கொடுக்கணும். இப்போ நம்ம ஆக்சுவலாக வந்து நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும், இங்கிலாந்துக்கு போனாலும், இல்லை வந்து நம்ம ஊரை தாண்டி எங்கே போனாலுமே வந்து சார்ன்னு கூப்பிடுற அந்த வெளி இருக்கு இல்லையா, அது ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு விஷயம். யாருமே அப்படி கூப்பிட மாட்டாங்க. ஆனால் இங்கே நம்ம சர்வசாதாரணமாக ஒருத்தருக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும்னா சாருன்னு கூப்பிட்டா தான் மரியாதை. அந்த சாரு போடாததுனால நிறைய பேர் கோச்சிக்கிட்டு இந்த சாரு போடாதவங்களெல்லாம் வேலையிலேருந்து தூக்குனவங்க, இல்லை என் கண்ணிலேயே அவன் படக்கூடாது அப்படின்லாம் செஞ்சவங்களாம் இருக்காங்க, இன்னும் இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க. அது எங்களுடைய இண்டஸ்ட்ரியில் முதல் கொண்டு. இப்போ இந்த சார் அப்படின்ற வெளி வந்து ஆக்சுவலாக எங்கேருந்து வந்துச்சு நீங்கள் பாருங்கள். அது வந்து சார் அப்படின்றது ஒரு நைட்ஹுட்டுக்கு கொடுக்கப்படுறது தான் வந்து சார். இப்போ வந்து சார் ரிச்சர்ட் ஆட்டன்பெரோ அப்படின்னா அவருக்கு ஒரு நைட்ஹுட் வந்ததுனால சார் ரிச்சர்ட் ஆட்டன்பெரோ அப்படின்ற காந்தியினுடைய இயக்குனர், காந்தி திரைப்படத்தை இயக்குனவங்க அப்படின்றது மட்டும்தான் தவிர அவர் வந்து அவங்க எல்லாருக்குமே வந்து இங்கே வரும்போது நம்ம சாருன்னு கூப்பிடும்போது மிகப்பெரிய ஆச்சரியம், ஏன் எல்லாத்துக்கும் நீங்கள் சார் கூப்பிடுறீங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் நம்ம மக்களை எப்படி பழக்க வச்சுருக்கோம் அப்படின்னா, மேடம் என்ன மேடம்னு கூப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னாலும் மேடம் தான் வரும். எதுக்கு? நான் யாருக்கு மேடம்? நான் என்ன பண்ணுறேன்? எந்த ப்ரொஃபஸர்? நான் ஒன்றுமே கிடையாது. நான் பண்ணியிருக்கிறது வந்து என்னுடைய வேலையை நான் ஒழுங்காக பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். எனக்கு அதுக்கு சம்பளமும் கிடச்சிருக்கு, அப்புறமா வந்து உங்களுடைய அன்பும் கிடச்சிருக்கு. எங்கே போனாலும் என்னை வந்து ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுற ஒரு இடமும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. எந்த விதத்துலையுமே உங்கள் எல்லாருலேயுமே இல்லை சாதாரணமாக இங்கே வந்து இங்கே இந்த சுத்தம் செய்கிற ஒரு துப்புரவு தொழிலாளி விட நான் எந்த விதத்துலையுமே
ஏற்றம் இருக்கு. பெரிய ஆளுன்னு நான் நினைக்கிறது கிடையாது, என்னுடைய மனசில் நான் அப்படி நினைக்கிறதே கிடையாது. மேடம் அப்படின்ற வார்த்தை தேவையில்லாத ஒரு வார்த்தை. ரோஹிணின்னு கூப்பிட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் நான். அது வந்து எங்கே நடக்கும் தெரியுமா? நாங்கள் ஒரு நாடகங்கள் பண்ணுவோம். அந்த நாடகத்தில் நாங்கள் ஒர்க் பண்ணும்போது என்னை விட வயசில் ரொம்ப மூத்தவங்களாக இருப்பாங்க. ஆனால் நான் பிரசன்னான்னு தான் கூப்பிடுவேன். பிரளயன் தோழர் இருக்கா இல்லையா, பிரளயன்னு தான் கூப்பிடுவேன் நான் அவரை. அவர் என்னை விட பெரிய மூத்தவர். ஆனால் அங்கே நாங்கள் கடைபிடிக்கிறது என்னென்னா, நீயும் நானும் சமம். அது நம்ம சமூகத்தில் கடைபிடிக்கிறதே கிடையாது. இந்த மொழியில் ஆரம்பிக்குது. நமக்கு நாம் சமமாக யாருமே நினைக்கிறது இல்லை, நாம் யாரையுமே அது நம்ம வேணும்னு பண்ணுறது கிடையாது, நம்மளை அப்படி பழக்கப்படுத்தியிருக்காங்க. இப்போ எப்படி ஒரு பொண்ணு பிறந்த உடனே அது வீட்டில் என்னென்ன கற்றுக் கொடுக்குறாங்க? சமையல் பண்ணணும், நீ வீட்டை கவனிக்கணும், சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடணும், எல்லாருடைய தேவைகளையும் பார்த்துடணும். இது என்னங்க, நம்ம வீடா இல்லை ட்ரைனிங் சென்டரா? அது இந்த ட்ரைனிங் சென்டர் எதுக்கு தெரியுமா? இன்னொருத்தவங்களுடைய வீட்டுக்கு போய் என் பேரை நீ கெடுத்துடக்கூடாது. யார் பெத்த பொண்ணு, உங்கள் அம்மா இப்படியே வளர்த்துருக்காங்க, உங்கள் அப்பா இப்படியே வளர்த்துருக்காங்க அப்படின்ற ஒரு பேச்சை நீ எனக்கு கொண்டு வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ட்ரைனிங் ஃபுல்லாமே. வேறு எதுக்காக ட்ரைனிங் பாருங்கள். நீங்கள் எல்லாமே மனித வளம் இதில் இருக்கீங்க, ஹெச்ஆர் நீங்கள் ட்ரெயின் பண்ணுறீங்கல்ல. நாங்கள் பிறந்ததுலேருந்தே ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்கோம். ஆக்சுவலி பார்க்க போனால் பிறக்கிறதுக்கே எங்களுக்கு ட்ரைனிங் தேவைப்படுது. நாங்கள் பொம்பளையாக இருந்தால் பிறக்கிறதுக்கே எங்களுக்கு சான்ஸ் இல்லை. வாய்ப்பு அப்படின்றது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யாருக்கு அதிகமாக இருக்குது? இப்போ ஆண்களுக்கு தான் அதிகமாக இருக்குது. எங்கே பிறக்கிறதுலேருந்து ஸ்கேன் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா க்ளோஸ் எங்கள் கதை அங்கேயே, ரைட்டா? அப்போது அங்கேருந்து நாங்கள் வர்றதுனால எங்களுக்கு நீங்கள் சமத்துவத்தை பற்றி ஆக்சுவலாக எனக்கு உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது நான் நினச்சேன், இப்போ நமக்கே நம்ம இப்படி பேசிகிட்டு இருக்கோமே, நம்ம இதைத்தானே வீட்டிலலாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம், ஏங்கிக்கிட்டு இருக்கோம். இந்த விஷயத்தை தான் நாங்கள் ஏங்கிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் ஒடுக்கப்பட்ட மக்களை பற்றி பெண்கள் புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு வேறு யாருமே புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா நாங்கள் ஒடுக்கப்பட்ட வாழ்க்கையை தான் வாழ்ந்து எந்த வீட்டில் வேணும்னாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. கோடீஸ்வரங்க வீட்டில் கூட ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கை ஒடுக்கப்பட்ட இடத்துல தான், ஒரு சமத்துவமான இடத்துலேருந்து வரலை அப்படின்றது. பட் அதுக்காக ஓட ஆரம்பிச்சது கொஞ்சம் அது நகர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றது அது வேறு விஷயம்னு வச்சுக்கோங்க. பட் இதில் நம்ம என்ன சொல்கிறோம், ஏற்றத்தாழ்வுகள் சமூகத்தில் ரொம்ப தேவைக்கேற்ப கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த வேலை செய்யறதுக்கு இவங்க வேணும், இந்த வேலை செய்யறதுக்கு அவங்க வரக்கூடாது. வந்துட்டாங்கன்னா என்ன ஆகுறது, நம்மளுடைய அதிகாரத்துக்கு ஆட்டம் காணும் அப்படின்றதுனால அதிகாரத்தை கையில் தக்க வைத்துக் கொள்வதற்காக கட்டமைக்கப்பட்ட இவை அனைத்தையுமே நாம் எங்கேருந்து எந்த இடத்துல இருந்து இதை பார்க்கணும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். யார் அதிகாரத்துக்கு வரலாம்னு யார் டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா அதிகாரத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான். ஏன்னா அதுதான் பவர்ஃபுல். See, that is what power. நீங்கள் யாருக்கு அவங்க மேம் சொன்ன ஒரு விஷயத்தை நான் ஒத்துக்கவே முடியாது. இங்கே வேலை பண்ண மாட்டேன்றாங்க அவங்க, உடல் உழைப்பு அவங்கக்கிட்ட இருந்து ரொம்ப அவங்க, அதனால தான் வெளி மாநிலத்திலேருந்து தொழிலாளர் கிடையாது மேம். அங்கே கம்மியாக சம்பளம் வாங்குறாங்க. அந்த கம்மி சம்பளத்துக்கு 24 மணி நேரமும் உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறவங்க. நமக்கு 8 மணி நேரம் உழைச்சாதான் நமது அது உரிமை. அது நீங்கள் 8 மணி நேரத்துக்கு மேலே உழைக்கிறது தேவையில்லை, உழைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 8 மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் உழைச்சிங்க அப்படின்னா ஓவர் டைம் அப்படின்னு படுது. இந்த தொழிலாளர்கள் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற ஹோட்டல்ஸ்லேயோ இதுலேயோ அங்கேயோ இந்த தொழிலாளர்கள் எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் ஓடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு அங்கேயே வீடு கொடுத்துட்றாங்க அந்த வீட்டில் இருந்து. அப்போ ஆனால் நம்ம மண்ணின் மைந்தர்கள் அப்படின்னா அவங்க வீட்டில் போய் அவங்க இருக்காங்க இல்லையா, அப்போ நம்ம கூப்பிடும்போது வர முடியாது. நம்ம போவோமா? எனக்கு ஷூட்டிங் பேக்கப் சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நான் ஊரை விட்டு கிளம்பி வந்துட்டேன், சென்னைக்கு வந்துட்டேன்னா திருப்பி கூப்பிட்டாங்கன்னா அது அனதர் கால் ஷீட் எனக்கு. அப்படி தானே எல்லாருக்குமே ஒரு கணக்கு இருக்குது. ஆனால் இந்த தொழிலாளர்கள் ஊரை விட்டு வரும்போது அவங்களுடைய உழைப்பு சுரண்டல் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால
அப்போ இங்கே இருக்கிறவங்க வந்து நீங்கள் கூப்பிட்டுட்டு அவங்களுக்கு 8 மணி நேரத்துக்கான வேலையும் அந்த வேலையை எப்படி செய்யணும் அப்படின்றதுக்காக செஞ்சுட்டா அதோடு நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இவங்க கஷ்டப்படலை அப்படின்னு நம்ம நினச்சிட்றோம். கிடையாது அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்கள் பாருங்களேன், அந்த தொழிலாளர்கள் அங்கேருந்து வர்றவங்க பண்ணுற வேலை அதுக்கு தகுந்த ஊதியத்துக்கு தான் வேலை பண்ணுறாங்களா, இல்லை அங்கே வாய்ப்பு இல்லாததுனால இங்கே வந்து வேலை பண்ணுறாங்களான்னு யோசிச்சு பார்த்தா அதனுடைய இதெல்லாம் புரியும். இப்போ அவங்களுக்கு நம்ம வந்து அவங்களுடைய உரிமைகளை காக்க வேண்டிய இடத்துல நாம் இங்கே இருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எங்கேருந்து வந்தாலும் பாஷை தெரியல, மொழி தெரியல, எதுவாக இருந்தாலும் நீ 8 மணி நேரம், நான் அதுதான் நிறைய பேர்கிட்ட நான் சொல்லுவேன். இப்போ வந்து அசிஸ்டன்ஸாக நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணுவாங்க, இண்டஸ்ட்ரியிலேயே சினிமாவிலேயே வந்து ஒர்க் பண்ணுவாங்க. நீங்கள் வர வேண்டாம், நீங்கள் வரமாட்டேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு வந்து நிறைய இடத்துல சொல்லி கொடுப்பேன். ஸோ இது அப்படி சொல்லி கொடுத்துட்டா நீங்கள் வந்து புரட்சி கற்றுக் கொடுக்குறீங்க அப்படின்னு கிடையாது. உங்களுடைய உரிமைகளை அவங்களுக்கு சொல்லி அதே தான் இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கோம். அவங்களுடைய உரிமைகள் என்ன அப்படின்றத மட்டும்தான் நாம் ரொம்ப ரொம்ப கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்க உரிமைகள் அப்படின்றது என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், நான் நம்ம உரிமைகளும் சேர்த்து தான் சொல்கிறேன். இப்போது ஒரு சிங்கப்பெண்ணே அப்படின்னு ஒரு பாட்டு வந்து நம்ம பாடிக்கிறோம் அப்படின்றத விட ஒரு ஆணுக்கான அந்த ஒரு பாட்டு பாட வேண்டிய அவசியம் இல்லைன்றதுனால தான் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். பட் சரி, நிறைய இடத்துல வந்து ஆண்களுடைய மனதளவில் அவங்களுக்கு ஏற்படுகிற அழுத்தங்கள் வந்து மிகப்பெரிய அழுத்தங்களாக இருக்குது. ஃபஸ்ட்லேருந்தே நீ வந்து ஒரு ஹீரோ தான், ஒரு நார்மல் பர்சனே இல்லை, நீ ஹீரோ, நீ தான் காக்க வேண்டிய, நீ ப்ரொடெக்டர். இல்லை சம்டைம்ஸ் ஐ நீட் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு வந்து ஒரு ஆணுக்கு தோணும். அப்படி வந்து ஹெல்ப் கேட்குற ஒரு தன்மையை வந்து ஒரு ஆண் வளர்த்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஹெல்ப் தேவைப்படுற ஆண்களும் இருக்காங்க, மனிதர்கள் தான் இது எல்லாமே. வந்து அந்த ஹெல்ப் தேவைப்படுற ஆணை வந்து கேட்குற ஆணை என்ன சொல்ல, பொம்பளை மாதிரி அழாத அப்படின்னு ஏன் அப்படி சொல்லணும்? ஸோ நம்மளுடைய கிளீஷேஸ் இருக்கு இல்லையா, ஆர்கிடைப்ஸ் அப்படின்றது எல்லாத்தையும் உடைத்து எறியறதுக்கு என்னென்னா, பெண்களுக்கு மட்டுமே உரிமைகளை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை, மனித குலத்துக்கே, மனிதர்கள் அனைவருடைய உரிமைகளையும் நாம் ஒன்றாக பேச வேண்டும். சரி, அந்த உரிமைகள் என்ன அப்படின்னு நம்ம பேசலாம். இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் வித் சம்படி அப்படின்னா, ஃபஸ்ட் வந்து நாம் அந்த பர்சனை புரிஞ்சுக்கணும், அவங்களுடைய பாஸ்ட்டை புரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் அவங்களுடைய கனவை நீங்கள் நம்பணும், அவங்களுடைய ஃப்யூச்சரை நீங்கள் நம்பணும். வித் வாட்? accepting the present. Understand the past, believe the future of the person with the understanding of the present. அதில் எல்லாமே அடங்கி போயிருக்கு இல்லைங்க. உதாரணத்துக்கு வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேருந்து வந்திருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் வேலை கொடுக்குறீங்க, அவங்க பாஸ்ட்டை புரிஞ்சுக்கங்க. எங்கெங்கெல்லாம் ஒடுக்கப்பட்டிருக்காங்க, எதையெல்லாம் மீறி அவங்க வந்து அவங்களுக்கு படிப்பே கொடுக்கப்படலை, அவங்களுக்கு அந்த உரிமையே இல்லை, படிப்பே கிடைக்காத ஒரு இடத்துல இருந்திருப்பாங்க, எத்தனையோ மைல் தூரம் நடந்தோ பஸ்ஸில் ஏறியோ வந்து படிக்கும்போது நீட்டு மாதிரியான ஒரு பிரச்சனைகள் எல்லாத்தையும் தாண்டி கோச்சிங் சென்டருக்கு போகாமல் நீ வந்து யாரோட கம்பீட் பண்ணுறியோ அந்த காம்படிஷனில் ஜெயிச்சு ஒரு வேலைக்கு வந்திருக்காங்கன்னா, அந்த பாஸ்டில் இருக்கிற போதாமைகள் அனைத்தையும் தாண்டி வந்திருக்கிற, தடைகளை அனைத்தையும் தாண்டி வந்திருக்கிற அவங்களுடைய பாஸ்ட்டை புரிஞ்சுக்கிட்டு உன்னுடைய ஃப்யூச்சர் என்னவாகணும் அப்படின்றத பற்றி நான் வந்து நம்பணும். எனக்கு ஒரு ஃப்யூச்சர் இருக்குது, அது வந்து நான் வந்து ஒரு ஃபீமேல் டைரக்டர் ஆகணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். ஆனால் அந்த ஃப்யூச்சரை வந்து எனக்கு நல்லா தெரியும். லேடி காகா வந்து ரொம்ப க்யூட்டாக ஒரு விஷயத்தை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, பட் அது வந்து ரிப்பீட் பண்ண வேண்டிய விஷயந்தான்.
இந்த ஹாலில் இருக்கிற 100 பேரில் 99 பேர் என்னுடைய கனவை நம்பலைன்னு தெரியும். ஆனால் ஒரு ஆள் நம்புறாருல்ல, அந்த ஒரு ஆள் போதும் எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாருக்குமே அது பொருந்தும். நம்மளுடைய கனவுகளை ஒரு 100 பேரில் 99 பேர் முடியாதுன்னு தான் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இவங்களால எப்படி பண்ணிட முடியும்னு நினச்சிட்டு இருப்பாங்கன்னா, இவங்களுக்கு தெரியாது, இவங்களுக்கு தேவையில்லை. இருக்கிற இடத்துல கிடைக்கிற சோத்தை சாப்பிட்டுக்கிட்டு, ஒரு கூரை இருக்குது அதை மதிச்சுட்டு கிடக்க வேண்டியது தானே, உனக்கு என்ன உயர பறக்கணும், உனக்கு என்ன இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்ற ஒரு திங்கிங் பேட்டர்ன் உள்ளுக்குள்ளே போய்கிட்டே தான் இருக்கு. ஒரே ஒருத்தர் மட்டும்தான் நம்மளுடைய கனவை, ஃப்யூச்சருடைய அந்த எல்லா பிளான்ஸையும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டு நம்ம வரலாம். ஆனால் யூ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மை ப்ரெசன்ட், ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லை. இப்போ எனக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதை வச்சு தான் நான் இந்த சீட்டில் உட்காந்துருக்கேன். அதைத்தான் நான் சொல்கிறேன். இந்த மண்ணின் மைந்தர்களுக்கு அவங்களுடைய ப்ரெசண்ட்டை நம்ம புரிஞ்சுக்கிறோமா அப்படின்னு பார்க்கணும். அந்த ப்ரெசண்ட் என்னவாக இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லாருக்குமே அது என்னுடைய சூழல் என்னவாக இருந்திருக்கு, குடும்ப சூழல் என்னவாக இருந்திருக்கு, ஜாதி ரீதியில் நான் எப்படி ஒடுக்கப்பட்டிருக்கேன், இல்லை வர்க்க ரீதியில் நான் எப்படி பின்தள்ளப்பட்ட இடத்துலேருந்து வந்திருக்கேன், இது எல்லாத்தையும் ஒரு எதிர்நீச்சல் போட்டுட்டு ஒரு பெண்ணாக, ஒரு மாற்றுத்திறனாளியாக, ஒரு 3ஆம் பாலினத்தவராக நான் எதையெல்லாம் நான் தாண்டி இங்கே வந்திருக்கேன் அப்படின்னா, இங்கே என்னுடைய தகுதி அதனுடைய பேஸ் பண்ணி தான் இருக்குது. இந்த தகுதியை வளர்த்துக்கிறது அப்படின்றது வேற வேற ஒரு மாதிரியான மனநிலை அது. பட் அதை புரிஞ்சுக்கிட்டு இஃப் யூ கேன் ஹெல்ப், அந்த ஹெல்ப் எப்படிப்பட்ட ஹெல்ப்பாக இருக்கணும் அப்படின்றது தான் இங்கே ஐ திங்க் வி கேன் டிஸ்கஸ் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இங்கே நான் பார்த்த ஒரு காணொளியில் இப்போ எப்படியான ஒரு மனநிலையில் நம்ம இருக்கோம் அப்படின்றது ஒரு தலைக்கு இப்படி சுற்றி எல்லாம் கட்டி ஒரு விளக்கேற்றி வந்தோம் இல்லைங்களா. இது ஒரு மதம் சார்ந்த நம்பிக்கை. இது நம்ம நிறைய எல்லாருக்குமான ஒரு விஷயத்தையா பண்ணும்போது இதை கூட நம்ம பக்கத்தில் வச்சுட்டு எல்லாருக்குமான ஒரு அடையாளத்தை நம்ம காமிக்கிறோமா? ஒரு பூங்கொத்து, ஒரு வேற ஏதோ ஒரு பூ கிரீடம் எல்லாருக்கும் கொடுத்துருந்தீங்கன்னா எல்லாருக்கும் பொது. அது ஒரு விளக்குக்கு பதிலாக வேறு ஏதாவது விதத்தில் நீங்கள் அதை ஒரு மியூசிக்கெல்லாம் அதை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எல்லாருக்கும் பொதுவானது அது. இப்போ நாமளே இவை எல்லாத்தையுமே நாம் கவனிக்கணும். இவை எல்லாத்தையும் மன நம்பிக்கைகள் இதெல்லாமே நல்ல விதமாக ஸ்டார்ட் பண்ணணும், கொண்டாடணும். எந்த விதமாக கொண்டாடுறோம், என்னென்ன அடையாளங்களை நம்ம வைக்கிறோம் அப்படின்ற போது மற்ற சாராரெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், யூ ஆர் மைனாரிட்டின்றது அங்கேயே சொல்லிடுறோம் இல்லையா. ஸோ இதை எல்லாத்தையும் நம்ம உடைக்காமல் எதுவுமே நம்ம சமத்துவம் அப்படின்னு பேசுகிற இடத்துக்கு நம்ம போகிறதுக்கான தகுதி வாய்ந்தவங்களாக இருக்கோமா அப்படின்னு கேள்வி கேட்டுக்கணும். சமத்துவம் என்பது அனைத்து விதமான சமத்துவம். இதை நம்ம உடைச்செறிஞ்சிட்டோம்னா எஸ், இட் இஸ் அ வெரி ப்ரோக்ரெசிவ், வெரி வெரி ஸ்ட்ராங் ஸ்டெப். இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை, இந்த காலநிலை மாற்றங்கள் நீங்கள் பார்த்துருக்கிற போது இப்போ எந்த மாதிரியான அழிவுகளை பார்க்குறோம், அதனால் நம்ம பாதிக்கப்படுறத பார்க்குறோம். பட் அதுக்காக நம்ம வாட் இஸ் தி இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி? முதல்ல இந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸை வாங்குறத நிறுத்தணும். ஜஸ்ட் அ சிம்பிள் திங். நாங்கள் தாமுஏக்கஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது, தமிழ்நாடு முற்போக்கு கலைஞர்கள் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம். அதில் கொஞ்ச காலமாகவே இந்த மாதிரியான சின்ன சின்ன மாற்றங்கள் என்ன, இங்கே ரெஸ்டாரண்ட்டில் பாட்டிலில் தண்ணி வச்சாங்க, கிளாஸில் தண்ணி ஊற்றி கொடுத்தாங்க. அது ஒரு சின்ன சேஞ்ச், ஒரு சின்ன நகர்வு. பிளானிங் கமிட்டியில் இருக்கிறவங்களே இதை முதல்ல யோசிக்கணும்.
எவ்வளோ பிளாஸ்டிக் கழிவு சேர்ந்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஃபேஸ்புக்கில் போஸ்ட்ஸ் போடுறோமா, வாட்ஸ்அப்பில் வரும்போது ஃபார்வர்ட் பண்ணுறோமா, ஆதங்கப்படுறோமா சுற்றுச்சூழலை பற்றி. பட் நம்ம என்ன பண்ணுறோம்? ஸோ these are these simple things. Without doing all these things, what we have to do அப்படின்றது வந்து நம்ம மைண்டினுடைய சில வாதில்களே திறக்கப்படாமல் இருக்குது அப்படின்றது தான். இதை திறக்க ஆரம்பித்தோம். ஸோ வாட் வி ஆர் டூயிங், மைன்யூட்டாக நம்ம வாழ்க்கையில் நம்ம சொல்கிற பேச்சை நாமளே கேட்க ஆரம்பிக்கிறோம். இப்போ ஒன்றுமே இல்லை, இந்த அவங்க வந்து தொண்டை வத்தி போகிற மாதிரி கத்திக்கிட்டே இருந்தாங்க. உங்களுக்கு வந்து ஒரு லஞ்சம் வேற கொடுக்க வேண்டியிருக்கு. யார் வந்து அட்டெண்டன்ஸ் இருக்கோ அந்த அட்டெண்டன்ஸுக்கு வந்து நான் பரிசு கொடுப்பேன் அப்படின்னா இங்கே எதுக்கு சார் நம்ம வந்திருக்கோம்? யாராவது உங்களை வற்புறுத்தி நீங்கள் போகலன்னா, நம்ம ஸ்கூலுக்கு அப்படி தானே போயிட்டு வந்துட்டு இருந்தோம். நான் என்ன நினைக்கிறேன்னா நம்ம இன்னும் அந்த ஸ்கூல் பருவத்திலே தான் இருக்கோம்னு நினைக்கிறேன். இது கட்டடிச்சிட்டா ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்களேன். ஸ்கூல் கட்டடிக்கிறதுல வர சந்தோஷம்தான் இங்கே வந்து டிரான்ஸ்லேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நான் லேண்ட்மார்க் அப்படின்னு ஒரு நான் யாராவது போயிருக்கீங்களா, இதில் யாராவது போயிருக்கீங்களா? ஸோ லேண்ட்மார்க் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமில் வந்து டைம் கீப்பப் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. டைம் கீப்பப் பண்ணுறதுன்னா யாருமே உங்களை கூப்பிட மாட்டாங்க. ஃப்ளைட்டுக்கு நம்ம லேட்டாக போக முடியுமா? அங்கே 3 மணி நேரத்துக்கு முன்னாடி உட்காந்துருப்போம்ல. அப்போ ஏன் இங்கே வரமாட்டுறோம் நம்ம? ஏன்னா இந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகாது நம்ம வராமல் அப்படின்னு ஒரு இது. ஸோ லேண்ட்மார்க்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, மிக முக்கியமான ஒரு லைஃப் லெசன் அப்படின்னு நான் அதை வந்து கடைப்பிடிக்கிற போது எனக்கு நடக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு சேஞ்ச் நான் பார்த்துருக்கேன் என்னுடைய வாழ்க்கையில். ஸோ யூ வில் பி ஹியர் பை 1 o'clock அப்படின்னு கேட்பாங்க. எஸ் 1 o'clock அப்படின்னு கேட்கும்போது எல்லாரையும் கேட்பாங்க. எல்லாருமே கையை உயர்த்தி வி வில் பி ஹியர் பை 1 o'clock அப்படின்னு சொல்லிடுவாங்க. கூப்பிட மாட்டாங்க யாரையுமே. பார்த்தா 1:30க்கு வருவாங்க சில பேர், 1:05க்கு வருவாங்க சில பேர், 1:10க்கு வருவாங்க சில பேர். கூப்பிடுவாங்கன்னு நினச்சோமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஒரே ஒரு கேள்வி தான் அங்கே. இங்கே கையை உயர்த்தி சொன்னது யார்? நம்ம தான். நான் சொல்லியிருக்கேன் நான் 1 o'clock வரேன்னு. அப்போ என்னுடைய பேச்சை நானே மதிக்கலைன்றது தான் அங்கே இருக்கிற ஒரு உண்மை. ரைட்? இப்போ உன் பேச்சை நீயே மதிக்கலைன்னா உன் பேச்சை மற்றவங்க மதிப்பாங்கன்னு நீ எப்படி எதிர்பார்க்கலாம்? That is where starts discipline. Do we have self-discipline? Do we have self-realization? Then we can expect everybody else to realize, translate, execute, see to it that every rule is being followed. As an individual person, we don't have that. We are like that. Human beings are not disciplined. It is the rule of living. We are not disciplined. இது நம்மளா நடுவில் கொண்டு வந்து வச்சுக்கிட்டது. இந்த சிவிலைசேஷனாக இருக்கட்டும், இந்த வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்றது வந்து நமக்காக நம்ம ஏற்படுத்திக்கிட்டது. ஏன்னா வீட்டில் வந்து அப்படி இருக்க வேண்டாம்னு இருந்தால் தான் அது வீடு. ஆஃபீஸுக்கும் வீடுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா, வீட்டில் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம் அப்படின்றதும், ஆஃபீஸில் அந்த வேலைக்கு தகுந்த மாதிரி நம்ம வேலை பண்ணணும், டைமு கீப்பப் பண்ணணும், ப்ரெசென்ட் பண்ணணும். we have to meet the deadlines, all that. ஸோ இங்கே வந்திருக்கிறது நம்மளுடைய நாம தான் வந்திருக்கோம். இப்போ யாருமே உங்களை தொண்டை வத்தி கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லாமல் வந்துட்டோம் அப்படின்னாலே. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி ஸ்மால் திங்ஸ் தேர் சேயிங். இங்கே ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு பாதி என்டர்டெயின்மெண்ட்டும் பாதி வாட் எவர் யூ வாண்ட் டு வேல்யூ ஃபைண்டிங் டைமும் கூட இது. பட் அட் த சேம் டைம் when I started practicing, if I say I am coming at this particular time, if I started going, என்ன நடக்குது தெரியுமா?
ஒரு மீட்டிங்க்கு நான் போகிறேன், ஒரு கதை சொல்கிறதுக்கு போகிறேன், இல்லைன்னா கதை கேட்குறதுக்கு போகிறேன் அப்படின்ற போது 1-to-1 இருக்கும் இல்லையா? இந்த 1-to-1 இருக்கும்போது you are starting the whole meeting with the right attitude. You're on time. There is nothing to be sorry about. Right? You're not apologetic. லேட்டாக போகும்போது முதல்ல I'm so sorry, ஆயிடுச்சு. So your whole being is starting the whole meeting with an apologetic note. ஒரு கிரேட் ஹேண்ட் எங்கே இருக்குது, ஸ்ட்ராங் ஃபுட்டிங் எங்கே இருக்குது, ஸ்ட்ராங் ஸ்டார்ட் எங்கே இருக்குது அப்படின்னா கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறதுலேருந்து தான். அப்படின்ற போது அந்த கான்ஃபிடென்ஸ் எங்கேருந்து வருது? யூ ஆர் ஆன் டைம். அதனால தான் நீங்கள் வந்து இந்த ஜப்பானுக்கெல்லாம் நிறைய பேர் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அங்கே வந்து நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் வந்ததுன்னா 1 minute லேட் ஆனாலும் தட் அப்பாயின்மெண்ட் இஸ் கேன்சல்ட். பட் இங்கே நம்ம அது யாரும் சொல்கிறது கிடையாது. இட் இஸ் பார்ட் ஆஃப் தேர் லிவிங், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்தையுமே நாம் கடைப்பிடிக்கிறதுக்கான தேவை என்ன அப்படின்றது தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. நீங்கள் இங்கே வேலை பண்ணுறீங்க அதனால நீங்கள் கிடையாது. யூ ஆர் an advantage when you come on time. You are respecting your own word when you are keeping up your word. So your progress is in your hands அப்படின்றது தான். ஸோ வேறு எப்படி வந்து நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இல்லை நம்மளே எம்ப்ளாய் பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு எப்படி சொல்ல முடியும் that you are working for yourself, not for me அப்படின்னு? That is the most important aspect of your attitude அப்படின்னு எனக்கு தோணுது. அதே நேரத்தில் வந்து எல்லாருடைய உழைப்பையும் நாம் மதிப்பிடுறோமா, சரியான விதத்தில் மதிப்பிடுறோமா அப்படின்றத வந்து நம்ம கேட்டுக்கிட்டே தான் இருக்கணும். இப்போ நாங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. அந்த ப்ராஜெக்டில் நான் கொடுக்குற பங்களிப்பு அப்படின்றது வேறு மாதிரியாகவும், அங்கே ஒரு லைட்மேனுடைய பங்களிப்பு வேறு மாதிரியாகவும் இருக்குது. அவங்களது வந்து வெறும் உடல் உழைப்பு, என்னுடையது வந்து உடல் உழைப்பும் ப்ளஸ் மை க்ரியேட்டிவிட்டி. இட்ஸ் அன் அப்ஸ்ட்ராக்ட். ஸோ அதனால தான் வந்து சம்பளம் அப்படின்றதுல வந்து ஊதியம் அப்படின்றதுல அவங்களுக்கும் எனக்கும் பாகுபாடு இருக்குது. பட் அந்த பாகுபாடு சம்பளத்தில் இருக்கிறது வேறு மாதிரியான விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு. ஆனால் என்னையும் அவங்களையும் ஒரே மதிப்பீடு பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இருக்குது. எனக்கு ஒரு உயர்தர சாப்பாடும் அவங்களுக்கு ஒரு சாதாரண சாப்பாடும் கொடுக்கறது தான் கூடாது அப்படின்றது. நான் எங்கே உட்காந்து சாப்பிட்றேனோ அங்கேயே உட்காந்து அவங்களும் சாப்பிட முடிந்தால், அப்படிப்பட்ட ஒரு சூழல் நம்ம ஆஃபீஸஸில் கொண்டு வர முடிந்தால் அப்போ நடக்கும் பாருங்க உங்களுடைய வேலை. அது வந்து எங்கேருந்து வர தெரியுமா? ஒரு மதிக்கப்பட்ட ஒரு இதயத்திலிருந்து உங்களுக்கு வேலைகள் நடக்குது. இவங்க நம்ம வந்து ஒரு லைட்மேன் ஆனால் அவங்க மதிக்கப்படுறாங்க அப்படின்ல, அங்கே நான் உட்காந்து சாப்பிடும்போது எனக்கு மிகப்பெரிய ஒரு லெசன், அந்த ஒரு விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிற ஒரு இடத்துலேருந்து எங்கே போனாலுமே நான் ஃபில்ம் செட்டு மட்டும்தான் என்னால் மேற்கோள் காமிக்க முடியும். உங்களுடைய ஒர்க்கிங் ஏன்னோ அங்கே நடக்கிறது எப்படின்னு எனக்கு தெரியாது. இந்தியாவை விட்டுட்டு வேறு எங்கே போனாலும் எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி சாப்பாடு வரும். நாங்கள் எல்லாரும் ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிடுவோம். அப்போது இருக்கிற ஒரு காம்ரேட்ரி ஒன்று உருவாகும் பார்த்தீங்களா? அந்த காம்ரேட்ரி வந்து இட் இஸ் மச் மோர் தென் சேலரிக்காக வேலை பண்ணுற ஒரு ஃபீல். we are all making something great. அந்த படம் வந்து ஹிட் ஆகுதா ஊற்றிக்குதா அதெல்லாம் எங்கள் கையில் கிடையாது. பட் தி எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் வெரி செரிஷபிள் அண்ட் வெரி வேல்யூபிள். எக்ஸ்பீரியன்ஸஸ் இல்லாமல் லைஃப் என்னங்க?
இன்றைக்கி நம்ம இங்கே இருக்கிற இந்த கணத்தில் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது தான் நம்மளுடைய லைஃபு தவிர நாளைக்கு நான் வீட்டுக்கு போயிட்டு ஒரு பாயசம் சாப்பிட்றேன் அப்படின்ற ஒரு இது கிடையாது அப்படின்றது தானே. ஸோ வி கிரியேட் ஆர் எக்ஸ்பீரியன்ஸஸ் வர்த் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அங்கே போன போது எங்களுக்கு நடந்திருக்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இன்றைக்கும் எங்களுக்கு வந்து மனதளவில் வேறு எந்த இது அதே தான் வந்து குழந்தைங்க கிட்ட சொல்லுவாங்க இல்லையா, குழந்தைங்களுக்கு நீங்கள் மிகப்பெரிய இது பொம்மைகளெல்லாம் வாங்கி கொடுக்கறது கிடையாது, நீங்கள் அவங்கள எங்கேயாவது கூட்டிகிட்டு போகிறீங்க, நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. அது என்ன அந்த குழந்தை அப்படின்றதுனால தான் வந்து அவங்கள வந்து நம்மளால் எதையாவது காமிச்சு விலைக்கு வாங்கிட முடியாது. அந்த நிலையில் இருக்கிற குழந்தைங்க நம்மளுடைய டைமையும் நம்ம அவங்களுக்கு கொடுக்குற அந்த நேரத்தில் கொடுக்குற விஷயத்தையும் தான் மதிப்பிடுறாங்க. தட்ஸ் வே கிரியேட் மெமரிஸ் வித் யுவர் சில்ட்ரன் அப்படின்னு. அதனால தான் ஒரு வருஷம் வேணும் அப்படின்னு கேட்குறது. ஒரு குழந்தையினுடைய அந்த ஃபஸ்ட்டு இயர் இருக்கு இல்லையா, அது நமக்கு திருப்பி கிடைக்காது. அம்மாக்களுக்கு மட்டுமே கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். நீங்கள்லாம் எவ்வளோ மிஸ் பண்ணியிருக்கீங்க தெரியுமா உங்கள் குழந்தைங்களுடைய அந்த ஃபஸ்ட் இயர்ஸை. அப்புறமா நீங்கள் வந்து சொல்லக்கூடாது அம்மா தான் உனக்கு பிடிக்குது. அம்மா தான் பிடிக்கும், ஏன்னா அம்மா தான் இருந்தாங்க. எல்லா பயங்களையும் எல்லா விஷயங்களையும் உடனடியாக பார்க்கறதுக்கு அம்மா தான் இருந்தாங்க. நீங்கள் கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி போயிட்டு எதையாவது ஒரு வாங்கி கொடுத்துட்டு அம்மா உனக்கு பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் கோச்சிக்க கூடாது. நீங்கள் பண்ணி பாருங்களேன், அற்புதமான விஷயம் அது. ஆக்சுவலாக 2 பேருக்குமே கொடுக்கணும். ரியலி நான் இப்போ வந்து ஒரு படம் பண்ணிட்டு வந்திருக்கேன், ఒక మంచి ప్రేమ కథ. తెలుగులో யாருக்காது இல்லை இன்னும் ரிலீஸ் ஆகலை. ఒక మంచి ప్రేమ கதைன்னா என்ன தெரியுமா, ஒரு நல்ல காதல் கதை அப்படின்றது தான் வந்து அதனுடைய பேர். அதில் என்னென்னா ஒரு அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் நடுவில் நடக்கிற ஒரு அன்பு கதை. காதல்ன்றதை விட பிரேமா அப்படின்றது தான் வந்து அன்பு. தெலுங்குல காதலுக்கும் பிரேமா தான், அன்புக்கும் பிரேமா தான். அப்போ என்னன்னா அதில் மிக முக்கியமான ஒரு விஷயத்த அந்த வோல்கா அப்படின்ற ஒரு ரைட்டர் முன்னாடி வச்சுருந்துருக்காங்க. ஒரு குழந்தை பிறக்கும்போது தாயா நம்ம கண்டிப்பாக ஒரு 4 வருஷம் 5 வருஷம் அவங்களுக்காக செலவிடுறோம். அதே தாய் வளர்ந்து முதிய பருவத்தில் இருக்கும்போது அந்த பெண்ணோ பையனோ வந்து அந்த 4-5 வருஷம் அவங்களுக்காக செலவிடுறதுக்கு உங்களால் முடியுதா, அந்த மனம் இருக்கா அப்படின்றத பற்றி தான் மனசில் இருக்கும் ஏக்கம். ஐயோ எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நடக்க முடியல, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, நடக்க முடியல. ஆனால் ஒரு 10 நாள் மட்டும்தான் லீவ் எடுத்துகிட்டு போய் வர முடியுதே தவிர இதை ஒரு சட்டமாக்குங்க அப்படின்னு அந்த படத்தில் பேசுகிறாங்க. என்ன வளர்த்தெடுக்கிறதுக்காக எங்கள் அம்மாவும் அப்பாவும், அம்மா பர்டிகுலராக 1 வருஷமோ 2 வருஷமோ கொடுத்த மாதிரி நான் எங்கள் அம்மாவுடைய கடைசி நாட்கள் அவங்க கூட இருக்கிறதுக்காக எனக்கு 2 வருஷம் லீவு கொடுங்க. அதை லீவை வந்து இல்லை 1 வருஷமோ இல்லை 6 மாதமோ லீவு, அது என்ன சொல்கிறாங்க, பேரண்டல் லீவு. இப்போ வந்து நமக்கு என்ன குழந்தைங்கள மெட்டர்னிட்டி லீவுன்ற மாதிரி பேரண்டல் லீவு கொடுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அப்பாவை நான் பார்க்க முடியாது. கடைசி கட்டத்தில் இருக்கிற அந்த ஹியூமன் பீயிங்கோட நான் இருக்கணும். எப்படி என்னுடைய துவக்கத்தினுடைய லைஃப்னுடைய துவக்கத்தில் எங்கள் அம்மா கண்காணிச்சிட்டு இருந்தாங்களோ நான் இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் அந்த படம். அதுதான் வந்து ஒரு நல்ல அன்பு கதை, மஞ்சி பிரேம கதை அப்படின்றது. அந்த பெண் அதை வந்து உணர்கிற மாதிரியான ஒரு கதை, அந்த அம்மா அதை சொல்லி கொடுக்குற ஒரு விஷயமா. இதுதான் வந்து நமக்கு வந்து வாழ்க்கை அப்படின்றது வெறுமே பேச்சுக்கு கிடையாது. ஒரு
10 வீடு இருந்தால் அம்பானி கூட ஒரு மெத்தையில் தான் தூங்க முடியும் அப்படின்றது, 10 மெத்தையில் போய் தூங்க முடியாது அப்படின்றது. ஆனால் உறவுகள் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அப்படின்றது. பாரதியாரே வந்து அன்பு செய்தல் அப்படின்ற ஒரு கவிதை இருக்குது அவரது. இந்த புல் பூண்டும் செடி கொடிகளும் இவை அனைத்தும் எதை செய்கின்றனவோ அதை செய்தல் நன்று அப்படின்னா, அன்பு செய்தல் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அன்பு செய்தல் எனும் தொழிலை இந்த இயற்கை பண்ணிட்டு இருக்கு. உண்மைதானே? அது ஒரு தொழிலா பண்ணிட்டு இருக்கு இந்த இயற்கை. இந்த இயற்கை ஏதாவது நம்ம கிட்ட இருந்து திருப்பி கேட்குதா? எல்லாமே நமக்கு கொடுக்கத்தான் செய்யுது. அப்போ வந்து இயற்கை நம்ம சொல்லிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய பாடம்னா அன்பு செய்தல் தான் இயற்கை அப்படின்றது. அந்த அன்பு செய்தல் அப்படின்றத நம்மளுடைய முறையா, வாழ்வு முறையா ஆக்கிக்கிட்டா மட்டுமே தான் வந்து இந்த உறவுகளுக்கான முக்கியத்துவத்தை, நம்மோட நமக்கு இருக்கிற உறவு மிக முக்கியமான ஃபஸ்ட்டு உறவு. நம்மோட நமக்கு என்ன உறவு இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம எப்போது யோசிச்சிருக்கோமா? என்னோட எனக்கு இருந்த உறவு வந்து ஒரு கட்டத்து வரைக்கும் நான் ரொம்ப குள்ளமாக இருக்கேன், என் மூக்கு பெருசாக இருக்குது, என்னால் சரியாக நடிக்க முடியல. எங்கள் அப்பா அதை சொல்லி இல்லைன்னா என்னால் மற்றவங்கள மாதிரி இங்கிலீஷ் பேச முடியல. இதுதான் என்னோட இருக்கிற என் உறவாக இருந்திருக்கு. ஏன்னா எப்போவுமே நம்மளுடைய 5 அதான் பிறந்ததுலேருந்தே நம்ம முகத்தை ஒரு 4-5 ஃபேஸஸ் தான் வந்து நமக்கு ஞாபகம் இருக்கும். அந்த 4-5 ஃபேஸஸ்னால் அப்பா, அம்மா, அக்காவோ அண்ணாவோ, டீச்சர். இவங்க சொல்கிற அந்த ஒரு வார்த்தைகள் இருக்குல்ல, யூ ஆர் நாட் குட், யோர் மார்க்ஸ் ஆர் நாட் இனஃப், நீ பேட் பாய், குட் கேர்ள். இதுதான் வந்து நம்மளுடைய முகத்தில் பதிஞ்சிருக்கு அப்படின்றது. ஸோ நம்மளுடைய உறவு வந்து இந்த 5 ஃபேஸஸில் 5 வயசுக்குள்ளே யார் யார் என்ன சொல்கிறாங்களோ அப்படின்னு. இன்னொரு உறவு வந்து நமக்கும் நம்ம ஃபேமிலிக்கான உறவு. அதுக்கப்புறம் நமக்கும் நம்ம சமூகத்துக்கான உறவு. சமூகத்துக்கான உறவு அப்படின்றதுல தான் வந்து நம்ம பணியிடங்களில் வருகிற இல்லை நாம் போகிற அந்த நிலைப்படிகள் எப்படி நம்ம வந்து அப்படியே காப்பாற்றி வந்துக்கிட்டு இருக்கோமா அப்படின்றதில்ல. இந்த உறவுகளுக்குள்ள ஒரு சுமூகமான அன்பு செய்தல் இருந்தால் மட்டுமே தான் வந்து நம்ம என்னைக்காவது நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சுட்டு போகும்போது இருக்கிற மனநிறைவோ இல்லை நல்ல வார்த்தையை இன்னொருத்தங்க வந்து உங்களை அப்ரிஷியேட் பண்ணும்போது கிடைக்கிற அந்த நாளுக்கும் மற்ற நாளுக்கும் மிகப்பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுக்கு காரணமே இதுதான். வி வேல்யூ லவ், நத்திங் எல்ஸுங்க. வி டோன்ட் வேல்யூ எனிதிங் எல்ஸ். நம்ம நினச்சிக்கலாம் இந்த புடவை கட்டிட்டா நமக்கு வேல்யூ, இவ்வளோ பெரிய கல்யாணம் பண்ணிட்டா நம்ம வந்து இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டா வேல்யூ. கிடையவே கிடையாது. மதர் தெரேசா இஸ் லவ்ட் மோர் தென் அம்பானி. கரெக்ட் தானே? இட்ஸ் எ சிம்பிள் ட்ரூத் தான். அவர் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணுறாரு, அதெல்லாம் கிடையாது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், நமக்கு எப்படியாவது இருக்கும். ஆனால் அன்பு செய்தல் அப்படின்றது மட்டும்தான் நம்ம உயர்த்தி பிடிக்கிறோம். தேவை இருக்குது நமக்கு. ஏன்னா நான் தனியாக இருக்கும் கணங்களில் எனக்கு அன்பு தான் தேவைப்படுது தவிர வேறு எதுவுமே தேவைப்படல. மேபி ஒரு நல்ல பிரியாணி கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு தேவைப்படலாம். இந்த நேரத்தில் சாப்பாடு பற்றி மட்டுமே தான் வந்து மனசு யோசிக்கும். சாப்பாட்டுக்கு அப்புறம் இருக்கிற ஒரு விஷயம் வந்து இதுதான். த ஃபஸ்ட் லவ் இஸ் ஃபுட்னு நான் நினைக்கிறேங்க. எஸ், ஃபஸ்ட் லவ் இஸ் ஃபுட், டெஃபினெட்லி. அது தவிர அதுக்காக ஆரம்பித்தது தான் ஹண்டிங்கும் ப்ரொக்யூரிங்கும் ஷீப்பை வளர்க்குறதும் இல்லை விவசாயமும், விவசாயத்தில் இருக்கிற அந்த நிலத்தை வளைச்சி போடுறதும், அந்த நிலம் யார் பேரில் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஆணவ கொலைகள் பண்ணுறதும் எல்லாமே ஆரம்பித்தது உணவை பாதுகாப்பது. எனக்கான உணவு எனக்கு வேண்டும், என் சந்ததிக்கு வேண்டும். அது யார் மூலமாக போகுது? இந்த உணவு, இந்த நிலம் வந்து அவங்களுக்கு போயிடக்கூடாது அப்படின்னா என் பொண்ணு அவனை கல்யாணம் பண்ணக்கூடாது, என் பொண்ணு வந்து நான் சொல்கிறவனை கல்யாணம் பண்ண. இது எல்லாமே வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் அதுதான். பட் அதை மீறி இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா வந்து
அன்பு செய்தல் என்கிற இயற்கையை பாரதியார் சொல்லியிருக்கிறது மட்டும்தான். அந்த ஒரு இடத்துல இருந்து நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா முதல்ல இந்த நமக்கான அன்பு, நமக்கும் ஃபேமிலிக்கான அன்பும் சமூகத்துக்கான அன்பும், அதை விட மிகப்பெரியது வந்து இந்த பூமிக்கான அன்பும் தேவை இருக்குது. we have to bless our earth, which is not happening. கண்ணா பின்னான்னு நம்ம வந்து ரிசோர்ஸஸை, நம்மனா யார்? பாலிசி மேக்கர்ஸ்க்கு என்ன தேவை இருக்குது? பட் அது எங்கேருந்து? கன்சியூமரிசம் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து. we are consumers, we are part of the whole cycle. if we don't consume, where is the demand supply தானே. so there is no demand for such thing, there is no supply, there is where we have to cut that one. that can be done only by people who are informed like you and have little bit of power over deciding these things and executing. ஒரே அந்த ஹாலுக்கும் இந்த ஹாலுக்கும் இருக்கிற ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். அந்த ஹாலில் இந்த பாட்டில் இருக்குது, கண்ணாடி பாட்டில் இருக்குது. இந்த ஹாலில் பிளாஸ்டிக் பாட்டில் இருக்குது. இட்ஸ் ஜஸ்ட் தட், இட் ஜஸ்ட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தேர். ஸோ பிரேக்கிங் இட் இன்டூ ஸ்டெப்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. வாழ்க்கையை பிரேக்கிங் இட் இன்டூ ஸ்டெப்ஸ் தான். இப்போ எங்களுடைய சினிமா வந்து நீங்கள் 3 மணி நேரம் பார்க்குறீங்க, பிரம்மாண்டமாக இருக்குது, டைட்டானிக் அப்படின்னா, இட் ஸ்டார்டட் வித் த வேர்டு, த ஸ்கிரிப்ட். ஸ்கிரிப்டிலிருந்து எக்ஸிக்யூஷன் அப்படின்றது. ஸ்கிரிப்ட்னா என்ன? ஸ்கிரிப்ட் இஸ் ஓன்லி எமோஷன். எந்த ஃபில்ம் மேக்கரை நீங்கள் கேளுங்க, எமோஷன் இல்லாமல் எந்த படமுமே ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன விஷயத்து மேலே இத்தனை கோடிகளை கொட்டிட்டு எல்லாருமே ஒரு பெரிய படம் எடுக்கிறாங்க அப்படின்னா எமோஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த படத்தில் நான் இந்த எமோஷனை உணர்த்துறேன் அப்படின்றது தான் ஒரு படம் எடுக்கிறதுக்கான ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக இருக்குது. எமோஷன்றது என்ன? மனிதர்களுக்கு இருக்கிறது முதன்மையானது அதுதான். அதை கேப்சர் பண்ணுறது, அதை நீங்கள் ஒரு கதை எழுதுறதுக்கோ, ஒரு கவிதை எழுதுறதுக்கோ, ஒரு கட்டுரை எழுதுறதுக்கோ அடிப்படையான ஸ்டார்டிங் பாயிண்ட் இஸ் இமோஷன். ஸோ வி ஆர் ஆல் எமோஷனல் பீப்புள். கேட்டர் டு தி எமோஷன்ஸ் இன் த ரைட் வே. பட் இது எமோஷனை காமிக்காத ஒரு என்டிட்டி அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறது வந்து இந்த சுற்றுச்சூழல். பட் ஆக்சுவலாக வந்து அதனுடைய எமோஷன் வேறு விதமாக காமிக்குது அப்படின்றத நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒரு அம்மா கிட்ட நம்ம வந்து சொல்லலாம், இப்படி திட்டிக்கிட்டே இருக்கியே அப்படின்னு நம்ம எதிர்ப்பை காமிக்க முடியும். ஒரு ஒர்க்கர் காமிக்க முடியும், சார் இப்படியெல்லாம் பேசுனீங்கன்னா நான் வேலை விட்டுட்டு போயிடுவேன் சார். எமோஷனுக்கான எதிர்ப்பு, அடக்குமுறைக்கான எதிர்ப்பு காமிக்க முடியும். அடக்குமுறைக்கான எதிர்ப்பு காமிக்க முடியாமல் இருக்கிற இந்த இயற்கை வேறு விதத்தில் காமிக்குது அப்படின்றது. அப்போது ஹியூமன் ரேஸுக்காக பண்ணுறது ஒரு 50%னா இந்த பூமிக்காக பண்ண வேண்டியது இன்னொரு 50% அப்படின்றது உணரணும். ஸோ ஐ ஹவ் காட் ஒன்லி திஸ் மச் டு ஷேர் வித் யூ. ஐ ஹோப் யுவர் டைம் வாஸ் I was able to add little more value to the time you spent here. I hope we will all take it forward with love towards the humankind and towards this earth. Thank you. Oh,